போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எங்களுடைய அரசியல் பயணம் இங்கிருந்து தான் துவங்க வேண்டும் என்று சொன்னால் இங்கிருந்து தான் துவங்கும். இந்த இடம்தான் எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட வேண்டும் என்றால் இந்த இடத்திலிருந்து தான் நாங்கள் தொடங்குவோம். ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் வாய் மூடி மௌனம் காக்கிறது இந்த விஷயத்துல. இதே வேற ஒருத்தர் ஜெயராஜ் பெனிக்ஸ்னு 2 பேர் இறந்து போனாங்க, ஒரு 2 வியாபாரிகள். நான் குறைய சொல்ல வரல, ஒரு 2 வியாபாரி செத்து போறாங்க. ஒட்டுமொத்த ஊடகங்களும் அப்படியே கூறான், பொழுது விடுதி பொழுது போனா கூவிட்டே இருக்கான். ஜெயராஜ் பெனிக்ஸ், ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் பெனிக்ஸ், ஜெயராஜ் பெனிக்ஸ். 2 வியாபாரி செத்து போனாங்க. ஆனால் இந்த மண் என்பது பெண்ணுரிமைக்கான மண், பெண் விடுதலைக்கான மண், அன்றைக்கு ஔவையாரை தந்த மண். இந்த மண்ணில் காவல் நிலையத்தில் நீதி கேட்டு ஒரு பெண் இறந்து போகிறாள். அதுவும் குரூப் 2 பாஸ் பண்ண பொண்ணு. எங்க பொண்ணுக்கு ஒரு விஓ தாசில்தாரோ நாளைய கலெக்டராக வரக்கூடிய ஒரு பெண்ணை நாங்கள் இழந்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தை ஆளக்கூடிய இந்தியாவினுடைய 230 மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் மாவட்ட அதிகாரியாக வரக்கூடிய நாங்கள் ஒரு மாவட்ட கலெக்டரை இங்கே இழந்தாங்க நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வேகம் எவ்வாறு இருக்கும்? எங்களுக்கு எவ்வளவு இழப்பு இருக்கும்? நீங்க சாதாரணமா வேலை பேசிடலாம், எங்களுக்கு சாதாரண இறப்பு மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணிடலாம் நினைச்சிடாதீங்க. மிகப்பெரிய தப்பு இது. எங்களுடைய சகோதரி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இதுக்கு என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு மட்டும்தான். அல்லது காவல் நிலையம் என்று சொன்னால் நீங்கள் பெயர் மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி வேண்டுமானாலும் எந்த ஜாதிக்கா இப்ப எப்படி சங்கம் வச்சிருக்காங்கல்ல, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. சங்கத்தினுடைய காவல் நிலையம் வச்சுக்கோங்க. நாங்க கவலைப்பட மாட்டோம், வந்து கேட்கவும் மாட்டோம். ஏன்னா அது சங்கத்துக்கு உள்ளது. நாங்க எங்க கேட்க போறோம்? காவல் நிலையம் என்று சொன்னால் இந்த நாட்டில் வரி கட்டக்கூடிய எல்லாரும் கேட்பான். கேள்வி எல்லாருமே வரி கட்டுறோம். அப்ப நாங்க கேட்போம், 4 காவலர்களும் ஒரே ஜாதி என்றால் அந்த காவல் நிலையம் என்ன அர்த்தம்? அந்த காவலர்களுக்கு ஒட்டுமொத்தமா சகல மரியாதையும் செய்றீங்களே, எப்படி கொலை பண்ணிட்டு இல்லைன்னு பண்ணிடலாமா? எப்படி அது? இதே வேற ஜாதியில பண்ணியிருந்தா உடனே தூக்கு மேடைக்கு ஏற்றுவீங்க. நான் பண்ணியிருந்தாலும் அப்படிதான் தூக்கு மேடைக்கு ஏற்றுவீங்க. அந்த 4 காவலர்கள் என்ன கொம்பு முளைச்சு எதுக்காக நீங்க விட்டு வைக்கிறீங்க? அப்ப அந்த ஜாதி பெரிய ஜாதின்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? எங்களுக்கு நீதி வேண்டும். இந்த நீதி மறுக்கப்படக்கூடாது. ஆனால் மறுக்கப்பட்ட தாமதமான நீதி என்பது அநீதி. அவ்வளவுதான். இந்த அநீதி தொடர்ந்து எங்களுக்கு இழைக்கப்படுமானால் அடுத்த கட்டம் நாங்கள் வேற விதத்தில் தான் பயணிக்க வேண்டியது. அமைதியான முறையில் இங்கே கூடியிருக்கக்கூடிய எங்கள் சகோதரர்கள், சகோதரிகள், குழந்தைகள் அத்தனை பேருடைய பொற்பாதங்களை தொட்டு உங்களை வணங்கி இந்த போராட்டத்தை முன்னெடுத்த அன்பு சகோதரர் தினேஷ், உடன் பிறந்த தம்பிகள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த போராட்டத்தினுடைய வெற்றி நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கும் வரை விடமாட்டோம். கிடைக்கும் வரை போராடுவோம். தட்டுவோம், திறக்கும். திறக்கவில்லை என்றால் உடைப்போம். அது எந்த கதவாக இருந்தாலும் சரி, வெடி வைத்து கூட தகர்ப்போம். எதற்கும் தயாராக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி, இந்த நாடு எங்களுடைய நாடு, இந்த மண் எங்களுடைய மண். தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இந்த மண் இல்லை என்று சொன்னால், இந்த மண்ணிலே நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தகர்த்தெறியவும் தயங்க மாட்டோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.